அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஜனவரி மாதத்தின் 17ஆம் தேதி, தை மாதத்தின் 4ஆம் தேதி, நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் நம்முடைய கஷ்டங்கள், கவலைகள், கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய, அதாவது நம்மளுடைய தீராத சங்கடங்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான தை மாதத்திற்கு உரிய சங்கடகர சதுர்த்தியானது இருக்குதுங்க. இந்த நாள் முழுவதுமே நமக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி இருக்கு. மாதத்தில் 2 முறை இந்த சதுர்த்தி திதி வரும். வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னுட்டு நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் வளர்பிறை சதுர்த்தி நாளில் வேண்டும்னு சொல்லி நம்ம விநாயக பெருமானிடம் முறையிடும் போது நிச்சயம் அதை அவர் நிறைவேற்றி தருவார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் தேய வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும், தேய வேண்டும்னு சொல்லி இந்த தேய்பிறை சதுர்த்தி நாளான சங்கடகர சதுர்த்தி நாளில் வழிபாடு செய்யும்போது நிச்சயம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய கல்லுப்பு பரிகாரம் குறித்து நம்ம சேனலில் காலையிலேயே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேங்க. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அது மறக்காமல் பாருங்கள். அதில் பூஜை அறையில் செய்ய வேண்டிய முறை குறித்தும் சொல்லி இருப்பேன். பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க, பொங்கல் லீவுக்கு போயிட்டு இன்னும் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் குறித்தும் அந்த பதிவில் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதனுடைய லிங்க் நான் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள், செஞ்சு பலனடையுங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து தான். அற்புதமான சிம்பிளான பரிகாரம். இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். என்ன சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சு மகாலட்சுமி தாயாரையும் விநாயக பெருமானையும் சுக்கிர பகவானையும் மனதார வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. மற்றவங்க ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ நீங்கள் வேறு சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க, அங்கேருந்து செய்யலாமான்னு கேட்டாலும் அங்கே உங்களுக்கு இந்த பொருள் கிடைக்கும், மேலும் ஒரு 5 நிமிஷம் டைமும் கிடைக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே உட்காந்து கூட இந்த பரிகாரத்தை செய்யறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால சுக்கிரஹோரை நேரம்ங்கிறது பெஸ்ட்டு. அது பார்த்திங்கன்னா காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரங்களில் வரும். இப்போ காலையில் அந்த சுக்கிரஹோரை நேரம் முடிஞ்சிருக்கும். இப்போ இருக்கிறது நமக்கு மதியம் 1 to 2, இரவு 8 to 9. ஒருவேளை இந்த டைமிங் உங்களால் ஃபாலோ பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா இந்த நாளில் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். மேலும் இதுக்கு நீங்கள் ராகு காலம், யமகண்டம் கூட பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதற்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வீடுகளில் பணம் வீட்டில் தங்காது, வீண் விரைய செலவுகள் அப்படின்னு வந்துட்டே இருக்கும். அதாவது 10 ரூபாய் சம்பாதிச்சாங்க அப்படிங்கும்போது 100 ரூபாய்க்கான செலவு வரும். மாதத்தில் ஒரு 10 தேதியை கூட கடன் இல்லாமல் அவங்களால கழிக்க முடியாது. ஏன்னா வாங்குகிற சம்பளம் உடனே செலவானதுனால 10 தேதிக்கு மேலேயே அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கி தான் மீதி நாட்களை ஓட்டுற மாதிரி வரும். இந்த மாதிரி வீண் விரைய செலவுகள் நீங்கணும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், கர்ம வினை நீங்கணும், பாவங்கள் நீங்கணும், கஷ்டங்கள் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். கணவருக்கு இது போல் பரிகாரங்கள் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அவர் தான் சம்பாதிக்கிறாரு, அவர் கையில் தாராளமாக பணம் பொருளணும் அப்படின்னா நான் செய்யலாமான்னு மனைவி கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். அதிலும் எந்த தவறும் கிடையாது. சரி, இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 2 பொருள் தான் தேவைப்படுது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு உரிய சர்க்கரை தேவைப்படுது. இந்த சர்க்கரை அப்படிங்கிறது நாட்டு சர்க்கரை, அஸ்கா 2 இருக்குதுங்க. அதாவது வெள்ளை சர்க்கரை தான் நம்ம அஸ்கான்னு சொல்லுவோம். இது 2ல் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரை தான் எடுத்துக்கணும். நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல் சர்க்கரைன்னு நான் பொதுவாக சொல்லும்போது கமெண்ட்டில் கேட்குறீங்க, வெள்ளை சர்க்கரையா இல்லை நாட்டு சர்க்கரையா இல்லை எது எடுத்துக்கிறது அப்படின்ட்டு. அதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வெள்ளை சர்க்கரை எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா, கற்கண்டு
இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மொத்தத்தில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு பதார்த்தம் அதுதான் வேணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதாக பொறி உருண்டைகள் மாதிரி வெள்ளை நிறத்தில் வந்து இருக்கும். நல்ல இனிப்பு சுவை உடையதாக வந்து இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து அது காலி ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் உங்களுக்கு அதை வீடியோவில் கூட காட்டியிருப்பேன். அது வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். வாயில் போட்டு உன்னையுமே கரையும். அது கூட நீங்கள் வந்துட்டு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்படின்ட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது. இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருளாக கருதப்படுது. மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு பொருள் அப்படின்னும் சொல்லப்படுது. விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஒரே ஒரு நல்ல நிலையில் இருக்கிற ஏலக்காயை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் எழுதுவதற்கு நமக்கு ரெட் கலர் அல்லது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து தேவைப்படுது. இந்த 2 கலரில் எது கிடைச்சாலும் ஓகே. ஒருவேளை உங்களுக்கு இந்த 2மே கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் ப்ளூ கலர் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு குழப்பங்களும் சங்கடங்களும் உங்கள் மனசில் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா திரும்ப திரும்ப அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய இந்த மெத்தடு வந்து பழிக்காது. அதுக்காக தான் நல்லா வந்து பிளைனாக மைண்டை வச்சுக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விடலாம். தேவைப்பட்டுச்சு அப்படிங்கும்போது தண்ணீர் குடிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதன் பிறகு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. மீதி வந்து 2 திசைகளை அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சர்க்கரை எடுத்துருந்தீங்க அப்படிங்கும்போது அதை ஒரு சின்ன பிளேட்லேயோ கப்லேயோ வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கற்கண்டு இல்லை நான் வேறு சொன்ன நிலை இனிப்பு பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கப்லேயோ பிளேட்லேயோ வந்துட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த ஏலக்காய் எடுத்துக்கோங்க. நான் அந்த பேனா சொன்னேன் இல்லையா, இந்த பேனாவை எடுத்துகிட்டு இந்த ஏலக்காயினுடைய ஒரு புறத்தில் விநாயக பெருமானுக்கு உரிய 4 திசைகளில் இருந்தும் பணவரவை ஈர்த்து தரக்கூடிய இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது நல்ல ஒரு மங்கள குறியீடுன்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி தாயாருக்குரிய குறியீடுன்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இதனுடைய மறுபுறம் திருப்பி மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த சிம்பிளையும் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த சிம்பிளினுடைய அற்புதம் வந்து தெரியும். இன்றைக்கி மகாலட்சுமி தாயாருக்குரிய வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனாலையும் விநாயகர் பெருமானுக்குரிய சங்கடகர சதுர்த்தியாக இருக்கிறதுனாலையும் இந்த 2 சிம்பிளையும் இந்த ஏலக்காயில் வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ பயன்படுத்திட்டு இப்போ இது உங்களுடைய உள்ளங்கையில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிங்க. ஐ எம் ஏ மணி மேக்னெட். நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன். என்னிடம் பணம் நிறைய இருக்கிறது. என்னிடம் தினம் தினம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பாசிட்டிவாக சொல்லுங்கள். நிறைய பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கண்களை மூடி சொல்லுங்கள். நம்மளுக்கே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கும்போது சரி போது இந்த அளவுக்கு சொன்னது அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே வந்து தோணும். அந்த அளவுக்கு தோணுன பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சக்கரை மேலே அந்த ஏலக்காயை வந்து வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் இதை அப்படியே பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. சிந்தாத மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க. அதன் பிறகு இந்த ஏலக்காயை மட்டும் நீங்கள் எடுத்து பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த சர்க்கரை இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது ஒரு மரத்துக்கடியில் வந்துட்டு மண் இருக்கிற இடமா இருக்கும் இல்லையா, அங்கே வந்துட்டு நீங்கள் கொட்டிட்டு வந்துடுங்க. நிச்சயமாக இதை வந்துட்டு எறும்புகள் சாப்பிடும். இதன் மூலமாக நம்மளுடைய கஷ்டங்கள், கர்ம வினைகள் எல்லாமே வந்துட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரே நேரத்திலேயே நம்ம சுக்கிர பகவானுக்கு உரிய இந்த பொருளை நம்ம தானமாகவும் கொடுத்துருக்கோம். மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த ஏலக்காயை வச்சு பணவரவு பரிகாரத்தையும் நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் கஷ்டமும் தீரும், பணமும் சேரும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் பலன்னு பார்க்கும்போது அதிகம். அவசியம் வந்து எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, தெளிவுபடுத்துகிறேன். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.